ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள், வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள், பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள். அப்ப நாயக்கமாரு ஏன் அங்க வாய் சுளுக்குது? அந்த இடத்துல நாயக்கமார சொல்லும் போது ஏன் வாய் சுளுக்குது? நாயக்கர்களுடைய ஆட்சி என்னவாக இருந்தது சொல்லுங்க. சாதியை பெரும்பான்மையாக கொண்டு வந்து நிறுத்தி சமஸ்கிருதத்தை கோயிலுக்குள் திணித்து தமிழை கோயிலிருந்து வெளியேற்றியது நாயக்கர்களுடைய ஆட்சியில் தான். ஏன் வெளிப்படையா பேச மாட்டீங்க? பேசுங்க, வரலாற்றை தானே பேசணும், பேசுங்க. இப்ப வர்றாரு, நாங்கள் தமிழ் தேசிய எழுச்சி என்று மாநாடு நடத்த போகிறோம். ஒரே ஒரு ஞாபகம் தான் வந்துச்சு. மாவீரர் நாளிலே அண்ணன் சீமான் அவர்கள் சூளுரைத்தார். என்ன சூளுரைத்தார் தெரியுமா? 2026 தேர்தல் முடியட்டும், நம்மை விட பிரபாகரன் என்றும் தமிழ் தேசியம் என்றும் இந்த திராவிட திருவாளர்கள் பேசுவார்கள், நான் பேச பார்ப்பேன் அப்படின்னு அண்ணன் சீமான் ஒரு சூழலை எடுத்தார். தேர்தலே நெருங்கல, அதுக்குள்ள வந்துட்டாங்க. தமிழ் தேசியம், நாங்க தான் தமிழ் தேசியம், தூய தமிழ் தேசியம் வந்துட்டாங்க. அண்ணன் சொன்னது நடந்து கொண்டே இருக்கிறது.